கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 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 என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 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 என் ராஜா முன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 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 சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா சுகமானே சுகமானே நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. ஒரு விசை கூட. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதுமே வெற்றி தான். அவரை நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான். ஒரு நாளும் தோல்வி கிடையாது. பக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ரெண்டு சைடில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக இருக்கீங்க. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? பவுல் கூட இதை தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஏதோ ஒரு தடவை, ஏதோ 2 தடவை அப்படின்லாம் இல்லை, எப்போவுமே வெற்றி தான். வெற்றி நம்ம பக்கம்தான். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வெற்றிங்கிறது என்னை சார்ந்ததல்ல. என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய நல்ல காரியங்கள், என்னுடைய குட்னஸ், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல பயபக்தியான ஆள், ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப நான் பிரியமானவன், அதனால வெற்றிங்கிறது இல்லை. வெற்றிங்கிறது சிலுவையை வைத்து வெற்றி. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து இயேசு மரித்தார். எப்போ மரித்தார்? பாவியாக இருக்கும்போதே மரித்தார். அப்போ சிலுவையினால் வரக்கூடிய வெற்றி, நான் பாவியாக இருக்கும்போதே கர்த்தர் எனக்குள்ளதை வாக்கு பண்ணிட்டார். ஆனால் அதை சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வேணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக வெற்றியை தான் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்தால் தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்காகவே எல்லாமே சிலுவையில் செய்யப்பட்டது, செய்து நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. நான் தோற்று போகிறவன் அல்ல, பாவ காரியங்களில் நான் தோற்று போகிறவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரத்தில் சொல்லுவாங்க, சில பாவத்தில் விடுதலையாக முடியல, சில பாவத்தில் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பாவம் தோற்கடிக்கப்பட்டது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் அந்த வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி பெரிய பாவமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட அடிமைத்தனமாக இருக்கலாம், உங்களை விடுவிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்களை ஏற்கனவே விடுவித்து விட்டார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அவர் விடுதலை தந்துட்டாரு. நான் நம்பும்போது அந்த விடுதலை நமக்குள்ளாக வருகிறது. பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், நிந்தனையாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சிலுவையில் எல்லாமே இயேசு செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். அவரை விசுவாசிக்கிற என் வாழ்க்கையில் நான் அதை சுமக்க, நான் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. என் சார்பில் அவர் பலியாயிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வரும்போது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இயேசு எனக்காக எல்லாம் செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். நான் எதிலுமே நான் தோல்வி அடைய மாட்டேன். இயேசு இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்ததுனால, நான் அவரை விசுவாசிக்கிறதுனால அந்த வெற்றியை நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட எப்படி ஒரு கடினமான, விவரிக்க முடியாத நிர்பந்தமான நிலைமையாக கூட இருக்கலாம், நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். எத்தனை எப்படி நம்புறீங்க? பொதுவாக இந்த பாவம் சாபம் அப்படின்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி, வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவருடைய சிலுவை விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அதை கூடாததை கூட செய்கிறவர். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? சிலுவையில் பாவம் தோற்கடிக்கப்பட்டது, பாவம் தோற்கடிக்கப்பட்டது, பாவத்தினால் வந்த மரணமும் தோற்கடிக்கப்பட்டது. மரணமும், இயேசு பாவத்தை ஜெயித்தால் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். இயேசு மரணத்தை ஜெயித்தது உண்மையானால் நாமும் ஒரு நாள் மரணத்தை ஜெயிப்போம்.
இயேசுவை போலவே மரணத்தை ஜெயிப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? தொடர்ந்து இன்னொரு பாடலை நம்ம யாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். யாரும் எழுந்து இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீ என்னோடு. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீ என்னோடு இருப்பதினால். என் தலை நீர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என் தலை நீர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. பலன் கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. பலன் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. பலன் கொண்டு திடமனதாய் இருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. பலன் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம். யாவே யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். என் தலை நின்ற செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என் தலை நின்ற செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. பலன் கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. பலன் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. சிலுவையில் இரத்தம் சிந்தியே சாபங்களை நீங்களாக்கினீ. மரண பள்ளத்தாக்கி இறங்கி வந்து தூக்கி கண்மாலை மேல் நிறுத்தினீரே. மரண பள்ளத்தாக்கி இறங்கி வந்து தூக்கி கண்மாலை மேல் நிறுத்தினீரே. பலன் கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. பலன் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. பலன் கொண்டு திடமனதாயிருப்பேன், கர்த்தர் கரம் அதிசயம் செய்திடுமே. பலன் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன், இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இயேசுவின் நாமத்திலே
இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு அக்கினி தீர்ப்பை மாற்றீரே. இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு அக்கினி தீர்ப்பை மாற்றீரே. பலம் கொண்டு திடமனதாய் கர்த்தர்கரம் அதிசயம் செய்திடுமே. பலம் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன். இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்பேன். கர்த்தர்கரம் அதிசயம் செய்திடுமே. பலம் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன். இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. என் தலை நிமிர செய்பவரே, யுத்தத்திலே கர்த்தர் வல்லவரே. பலம் கொண்டு திடமனதாயிருப்பேன். கர்த்தர்கரம் அதிசயம் செய்திடுமே. பலம் கொண்டு முழு மனதாய் துதிப்பேன். இயேசு நாமத்தில் அடைக்கலம் ஆதரவே. பலம் கொண்டு திடமனதாய் யாவே யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், என்னோடு இருப்பதினால். உமக்கு நன்றி ஆண்டவர். வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் தலையை நிமிர செய்கிறவரே, ஓ உமக்கு நன்றி நன்றி. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே எங்கள் தலையை நீ நிமிர செய்தபடினால உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உங்க சமூகத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கிற நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே உங்க சமூகத்துல உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பி நான் வந்திருக்கிறேன். எனக்காக நீ சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தை நம்பி வந்திருக்கிறேன். கல்வாரி சிலுவை நம்பி வந்திருக்கிறேன். ஒருபோதும் நான் வெட்கப்படுவதில்லை. என் தலை வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்தால் நாணம் அடைவதில்லை. தலை குனிய ஒருபோது நீர் விடுவதில்லை. சிலுவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற நான் நிச்சயமாகவே ஆண்டவரே நான் தலை நிமிர செய்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே குனிந்து போன தலைகளை நீர் நிமிர பண்ணுகிறவர், இருண்டு போன முகத்தை பிரகாசிக்க செய்கிறவர், இருண்டு போன வாழ்க்கையை ஆண்டவரை பிரகாசிக்க செய்கிறவர், குனிந்து வந்தவர்களை தலை நிமிர்த்தி அனுப்பினவர் நீர். ஆண்டவரே எங்களுக்காக உதவி செய்கிறவர், எங்கள் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், எங்கள் நோய்கள் பலவீனங்கள் நிந்தனைகள் தலைக்குனிவுகள் அவமானங்கள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு பதிலாக நீர் சுமந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல போறீங்க? ஆண்டவரே எங்களுக்கு பதிலாக கல்வாரி சிலுவையில எங்கள் பாவங்கள், எங்கள் வியாதிகள், எங்கள் தரித்திரங்கள், ஆண்டவரே எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய துக்கங்கள், எங்கள் கண்ணீர்கள் யாவற்றையும் நீர் சுமந்தீர். ஆண்டவரே இவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில தாங்கக்கூடாத
மகா பெரிய பாரமாய் இருந்தது. எங்களுக்கு வெட்கத்தையும் லட்சையையும் தலைக்குனிவையும் தான் உண்டு பண்ணுச்சு. உம்முடைய சிலுவை இவைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்துக்கொண்டது. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லும் ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கினபடினால உமக்கு நன்றி. எங்கள் சாபங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கினபடியால் நன்றி. எங்கள் வியாதிகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கினபடியால் நன்றி. எங்கள் தோல்விகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கினபடியால் நன்றி. எங்கள் தரித்திரங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கினபடியால் நன்றி. எங்களுடைய நிந்தைகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கினபடியால் நன்றி. எங்கள் அவமானங்கள், எங்கள் தலை குனிவுகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து எங்களுக்காக சுமந்த ஒரு தேவன், எங்களையும் சுமக்கிற ஒரு தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் இயேசு. ஹல்லேலூயா. நீங்க மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவரே, எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பலவீனத்தில் என் பலனி, எனது பொக்கிஷமும் நீ, எனக்கெல்லாம் நீ. விலையுயர்ந்த ஆபரணி, உமையிழப்பது மதீனம், எனக்கெல்லாம் நீ. பலவீனத்தில் என் பலனி, எனது பொக்கிஷமும் நீ, எனக்கெல்லாம் நீ. விலையுயர்ந்த ஆபரணம், உமையிழப்பது மதீனம், எனக்கெல்லாம் நீ. இயேசு பாத்திர தேவ ஆட்டுக்குட்டி, இயேசு பாத்திர. இயேசு பாத்திர தேவ ஆட்டுக்குட்டி, இயேசு பாத்திர. எனது பாவம் நிந்தனை ஏற்றுமறித்து உயிர்த்தோனே, எனக்கெல்லாம் நீ. விழும்போது தூக்கி நிறுத்துகிறீ, வெறுமை நீங்க நிரப்புகிறீ, எனக்கெல்லாம் நீ. எனது பாவம் நிந்தனை ஏற்றுமறித்து உயிர்த்தோனே, எனக்கெல்லாம் நீ. விழும்போது தூக்கி நிறுத்துகிறீ, வெறுமை நீங்க நிரப்புகிறீ, எனக்கெல்லாம் நீ.
பலனி எனது பொக்கிஷமும் எனக்கெல்லாம் நீ விலையுயர்ந்த ஆபரணம் உமையிலப்பது மதீனம் எனக்கெல்லாம் நீ பலவீனத்தில் என் பலன் எனது பொக்கிஷமும் எனக்கெல்லாம் நீ விலையுயர்ந்த ஆபரணம் உமையிலப்பது மதீனம் எனக்கெல்லாம் நீ தேவ ஆட்டுக்குட்டி இயேசு பாத்திர தேவ ஆட்டுக்குட்டி இயேசு பாத்திர தேவ ஆட்டுக்குட்டி இயேசு எனது பாவம் நிந்தனை ஏற்று மரித்து உயிர்த்தோனே எனக்கெல்லாம் நீ விழும்போது தூக்கி நிறுத்துகிறீர் பெருமை நீங்க நிரப்புகிறீர் எனக்கெல்லாம் நீ எனது பாவம் நிந்தனை ஏற்று மரித்து உயிர்த்தோனே எனக்கெல்லாம் நீ விழும்போது தூக்கி நிறுத்துகிறீர் பெருமை நீங்க நிரப்புகிறீர் எனக்கெல்லாம் நீ ஆட்டுக்குட்டி இயேசு பாத்திர தேவ 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 ஆட்டுக்குட்டி இயேசு பாத்தி அவர் பாத்திர ஆட்டுக்குட்டியானவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நம்முடைய வியாதிகள் நிந்தனைகள் அவமானங்கள் யாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் பாத்திர
அவர் ஆட்டுக்குட்டியானவர். இவைகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஜெயித்து அவைகள் மேல் ஆணி அடித்தார். அவருடைய நாமத்தினாலே, கல்வாரி சிலுவையினாலே நாம் விடுதலை பெறுகிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். எங்க வாழ்க்கையினுடைய எல்லா மேன்மைக்கும் எல்லா உயர்வுக்கும் ஆண்டவரே நீர் தான் தகுதி உடையவராய் இருக்கிறீர். எல்லா புகழ்ச்சிக்கும் நீரே பாத்திரார். எல்லா விதமான அன்புக்கும் நீரே பாத்திரார். ஆண்டவரே எல்லாமே உமக்கு கீழாக இருக்கிறது. உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்க சார்பில் கல்வாரி சிலுவைக்கு போய் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பையும் விடுதலையும் எங்க வாழ்க்கையில் நீங்க வாங்கி தந்தபடினால உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.